हसीन बाबा तुम सा हसीन बाबा कोई नहीं जहां में, कोई नहीं जहां में। तुमने हसी बनाया, तुमने हसी बनाया हमको भी इस जहां में, हमको भी इस जहां में। तुम सा हसीन बाबा कोई नहीं जहां में, कोई नहीं जहां में। तुम सा हसीन बाबा। सूरज या चांद किससे, सूरज या चांद किससे तुलना करूं तुम्हारी, तुलना करूं तुम्हारी। रचता है तू सभी का, रचता है तू सभी का। रचना है सब तुम्हारी, रचना है सब तुम्हारी। तू है जहां से न्यारा, तू है जहां से न्यारा। उपमा नहीं जहां में, उपमा नहीं जहां में। तुम सा हसीन बाबा। नजरें पड़ी जो तुम पर, नजरें पड़ी जो तुम पर। हटने का नाम ना ले, हटने का नाम ना ले। पलकों के डाल पर दे, पलकों के डाल पर दे। दिल में कहीं छिपा ले, दिल में कहीं छिपा ले। खो जाए तुझ में बाबा, खो जाए तुझ में बाबा। लौटे ना इस जहां में, लौटे ना इस जहां में। ஓம் சாந்தி. வானிடீட் 26/6/2020। मीठे बच्चे, तुम अभी श्रीमत पर साइलेंस के अति में जाते हो। तुमके बाप से शांति का वर्षा मिलता है, शांति में सब कुछ आ जाता है। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போ ஸ்ரீமத் படி சைலன்ஸினுடைய ஆழத்தில் போகிறீங்க. உங்களுக்கு பாபாயிட்டிருந்து அமைதியினுடைய ஆஸ்தி கிடைக்குது. அமைதியில் அனைத்தும் வந்துவிடும். கேள்வி: नई दुनिया की स्थापना का मुख्य आधार क्या है? புது உலகத்தின் ஸ்தாபனைக்கான முக்கியமான ஆதாரம் என்ன? பதில்: பவித்ரதா, தூய்மையாக இருக்கு. बाप जब ब्रह्मा तन में आकर नई दुनिया स्थापन करते हैं, तब तुम आपस में भाई बहन को जाते हो. பாபா எப்போ பிரம்மாவின் உடலில் வந்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறாங்களோ அப்போ நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரன் சகோதரனாக ஆகிறீங்க. ஸ்திரீ புருஷ்கா பான் நிக்கல் ஜாத்தாகே, கணவன் மனைவி என்ற உணர்வுகள் நீங்கிரும். इस अंतिम जन्म में पवित्र बनते हो तो पवित्र दुनिया के मालिक बन जाते हो. இந்த கடைசி ஜென்மத்தில்
தூய்மை ஆகும்போது தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீங்க. तुम अपने आप से प्रतिज्ञा करते को हम बाह्य बेगन को रखेंगे, विकार की दृष्टि नहीं रखेंगे. நீங்கள் தனக்கு தானே உறுதி மொழியும் செய்கிறீங்க. நாங்கள் சகோதரன் சகோதரியாக இருப்போம், விகாரங்களுடைய பார்வை வைக்க மாட்டோம். ஏக் தோக்கோ சாவதான்கர் உன்னத்திக்கோ பாயேங்கே. ஒருவர் மற்றவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து முன்னேற்றத்தை அடைவோம். பாட்டு. ஜாகு சப்ஜனியான் ஜாகு. விழிப்படையுங்கள் பிரிய தர்ஷினிகளே, விழிப்படையுங்கள். ஓம் சாந்தி. मीठी मीठी रूहानी बच्चों ने गीत सुना और बुद्धि में स्वदर्शन चक्कर फिर गया. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க மற்றும் புத்தியில் ஸ்வதர்ஷன் சக்கரமானது வந்துடுது. அதாவது ஸ்வதர்ஷன் சக்கரத்தினுடைய நினைவு புத்தியில் வருது. பாபி ஸ்வதர்ஷன் சக்கரதாரி कहलाते क्योंकि सृष्टि के आदि मध्य अंत को जानना यही स्वदर्शन चक्रधारी बनना. பாபா கூட ஸ்வதர்ஷன் சக்கரதாரியாக சொல்கிறாங்க. காரணம், சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை பற்றி தெரிந்து கொள்வது இதுதான் ஸ்வதர்ஷன் சக்கரதாரியாக ஆவதாகும். ये बातें सिवाय बाप के और कोई समझा ना सके. இந்த விஷயங்களை பாபாவை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. तुम ब्राह्मणों का सारा मदार के साइलेंस पर. பிராமணர்களாகிய உங்களுடைய முழு ஆதாரம் அமைதியில் இருக்கு. सभी मनुष्य कहते भी कि शांति देवा ही शांति देने वाला. मालूम किसको भी नहीं है कि शांति कौन देते गई वह शांति दाम कौन ले जाएंगे. அதாவது அனைத்து மனிதர்களும் சாந்தி தேவா கே சாந்தியை வழங்கக்கூடியவரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் சாந்தியை அமைதியை தருவாங்க? அமைதி நிறைந்த உலகத்திற்கு யார் நம்மை அழைத்து செல்வாங்க? இதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஏ சிரப் தும் பச்சே கி ஜான்தே கோ பிராமன் கி ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பன்தேகே. இதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கீங்க. பிராமணர்கள்தான் சுய தர்ஷன சக்கரதாரியாக ஆகிறாங்க. தேவதா கோயி ஸ்வதர்ஷன் சக்கரதாரி கெகலா நா சக்கே. தேவதைகளுக்கு சுய தர்ஷன சக்கரதாரியாக யாரும் சொல்ல முடியாது. கித்தனா ராத் தின் கா ஃபர்க் கை. எவ்வளவு இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கு. बाप तुम बच्चों को समझाते कि तुम हर एक स्वदर्शन चक्रधारी को नंबरवार पुरुषारत अनुसार. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருவருமே சுய தர்ஷன சக்கரதாரியாக நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரத்தில் இருக்கீங்க. பாப்கோ யாது கருணாகி எகி முக்கிய பாத்துகை. பாபாவுடைய நினைவு செய்யணும், இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கு. பாப்கோ யாது கருணா கோயா சாந்திகா வர்ஷா லேனா. பாபாவுடைய நினைவு செய்வது என்றாலே அமைதியினுடைய ஆஸ்தியை எடுக்கிறோம். சாந்திமே சப் ஆ ஜாத்தாகே. அமைதியில் அனைத்தும் வந்து விடுது. तुम्हारी आयु भी बड़ी हो जाती है, निरोगी काया भी बनती जाती है. உங்களுடைய ஆயுளும் அதிகமாகுது, நோயற்ற ஆரோக்கியமான உடலாகவும் ஆகுது. सिवाय बाप के और कोई स्वदर्शन चक्रधारी बना ना सके आत्मा की बनती है. ஒரு அப்பாவை தவிர வேறு யாருமே சுய தர்ஷன சக்கரதாரியாக மாற்ற முடியாது. ஆத்மாதான் ஆகுது.
बाबी के क्योंकि सृष्टि के ஆதி மத்திய अंत का ज्ञान के பாபாவும் இருக்காங்க மற்றும் சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானமும் இருக்கு. गीत भी सुना अब नई दुनिया स्थापन को रखेगी गीत तो मनुष्यों ने की बनाएगी. புது உலகமானது இப்போ ஸ்தாபனை ஆயிட்டிருக்கு. பாட்டும் கேட்டீங்க. பாட்டு கூட மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கு. பாபை சார் சம்ஜாத்தேகே வகை சபி ஆத்மாவுங்கா பாம் तो सब बच्चे आपस में बाई बाई को जाते गए. பாபா குழந்தைகளுக்கு சாரத்தை புரிய வைக்கிறாங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அப்பாவாக இருக்காங்க. அதனால் அனைத்து குழந்தைகளும் ஒருவருக்கொருவர் சகோதரன் சகோதரனாக ஆகிறாங்க. बाप जब नई दुनिया रचते गए तो प्रजापिता ब्रह्मा द्वारा तुम भाई बहन को हर एक ब्रह्मा कुमार कुमारी के ये बुद्धि में रहने से फिर स्त्री पुरुष का बाण निकल जाता है. பாபா எப்போ புது உலகத்தை படைக்கிறாங்களோ அப்போ பிரஜாபிதா பிரம்மா மூலமாக சகோதரன் சகோதரிகளாக ஆகிறோம். ஒவ்வொருவருமே பிரம்மா குமார் குமாரிகளாக இருக்கும். இது புத்தியில் நினைவு இருக்கும் பொழுதுதான் கணவன் மனைவி என்ற உணர்வுகள் நீங்கும். மனுஷ்ய என்னைக்கு சமஸ்தேக்கு கம் भी वास्तव में बाई बाई के நாம் கூட உண்மையில் சகோதரன் சகோதரனாக இருக்கும். இது மனிதர்கள் யாரும் புரிந்து கொள்வதில்லை. फिर बाप रचना रचते गए तो भाई बहन को जाते गए கிரிமினல் திருஷ்டி நிக்கல் जाती गई. திரும்ப பாபா படைப்புக்களை படைக்கும் பொழுது சகோதரன் சகோதரிகளாக ஆகிறாங்க. கிரிமினல் பார்வை ஏற்பட முடியாது. அதாவது தீய பார்வை குற்றம் நிறைந்த பார்வை நீங்கிரும். बाप याद भी दिलाते हैं तुम बुलाते आए को कि पतित पावन अब मैं आया हूँ तुमको कहता हूँ ये अंतिम जन्म पवित्र रखो. பாபா நினைவும் தராங்க. நீங்கள் எல்லாருமே பத்தீத்த பாவனனே வாங்கன்னு கூப்பிட்டீங்க. பாபா சொல்கிறாங்க இப்போ நான் வந்திருக்கேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த கடைசி ஜென்மம் தூய்மையானவர்களாக இருங்க. तो तुम पवित्र दुनिया के मालिक बन जाएंगे. அப்போ நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகலாம். ये प्रदर्शनी तो तुम्हारे घर घर में होनी चाहिए क्योंकि तुम बच्चे ब्राह्मण को. இந்த கண்காட்சியானது உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். காரணம் நீங்கள் பிராமண குழந்தைகளாக இருக்கீங்க. துமாரி கர்மே ये चित्र जरूर होनी चाहिए. உங்களுடைய வீட்டில் அவசியம் இந்த சித்திரம் இருக்கணும். इन पर समझाना बहुत सहज है. 84 का चक्र तो बुद्धि में है. இதன் மீது இதை வைத்து புரிய வைப்பது மிகவும் சுலபமானதாக இருக்கு. 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தினுடைய நினைவு புத்தியில் இருக்கு. अच्छा तुमको एक ब्राह्मणी टीचर दे देंगे वह आकर सर्विस कर जाएंगे करके जाएंगे तुम प्रदर्शनी खोल दो. பாபா சொல்கிறாங்க நல்லது உங்களுக்கு ஒரு பிராமணி டீச்சரை தரேன். அவங்க சேவை செஞ்சுட்டு போவாங்க. நீங்கள் கண்காட்சியை திறக்கணும். भक्ति मार्ग में भी कोई कृष्ण की पूजा अथवा मंत्र जंत्र आदि नहीं जानते हैं तो ब्राह्मण को बुलाते हैं वह रोज आकर पूजा करते हैं. तुम भी मंगा सकते हो. பக்தி மார்க்கத்தில் கூட ஒரு சிலர் கிருஷ்ணருடைய பூஜை அதாவது மந்திரங்களை பற்றி தெரியாதவர்களாக இருக்கும்போது பிராமணர்களை கூப்பிட்றாங்க.
அவங்க தினமும் வந்து பூஜை செய்வாங்க. நீங்கள் கூட கேட்க முடியும், ஏகை தோ பகூத் சகஜ பாப்னி பிரஜாபிதா பிரம்மா துவாரா சிருஷ்டி ரச்சி கோகி தோ ஜரூர் பிரம்மா குமார் குமாரியாம் பெகன் பாயி பனி கோங்கி. இது மிகவும் சுலபமானதாக இருக்கு. பாபா படைப்பவர் பிரம்மா மூலமாக புது உலகத்தை படைக்கிறாங்க. அப்போ அவசியம் பிரம்மா குமார் குமாரிகள் சகோதரன் சகோதரிகளாக இருக்காங்க. प्रतिज्ञा करते हैं हम दोनों भाई बहन की रखेंगे, विकार की दृष्टि नहीं रखेंगे. உறுதி மொழியும் செய்கிறாங்க. நாங்கள் 2 பேருமே சகோதரன் சகோதரியாக இருப்போம், விகாரங்களுடைய பார்வை வைக்க மாட்டோம். ஏக் தோ கோ சாவதான் கர் உன்னதி கோ பாயேங்கே. ஒருவர் மற்றவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து முன்னேற்றம் அடைவோம். முக்கிய கைகி யாதிக்கு யாத்ரா, முக்கியமாக நினைவு யாத்திரையாக இருக்கு. ஓலோ சயின்ஸ் के बल से कितना ऊपर जाने की कोशिश करते हैं, परंतु ऊपर कोई दुनिया तोड़ेगी के. உலகத்தில் விஞ்ஞானிகள் சயின்ஸினுடைய பலத்தின் மூலமாக எவ்வளவு மேலே போவதற்காக முயற்சி செய்கிறாங்க. ஆனால் மேலே எந்த விதமான உலகமும் இல்லை. ஏகை சயின்ஸ் கி அத்திமி ஜானா, இது சயின்ஸினுடைய ஆழத்தில் போவதாகும். அபி தும் சைலன்ஸ் கி அத்திமி ஜாத்தேகோ ஸ்ரீமத் பர். இப்போ நீங்கள் ஸ்ரீமத் படி அமைதியின் ஆழத்தில் போகிறீங்க. உன்கிகை சயின்ஸ் எகாங்தோ துமாரிகை சைலன்ஸ். அவங்களுடையது சயின்ஸாக இருக்கு, உங்களுடையது இங்கே சைலன்ஸாக அமைதியாக இருக்கு. बच्चे जानते हैं आत्मा तो स्वयं शांत स्वरूप है, ये शरीर द्वारा सिर्फ पाठ बजाना होता है. குழந்தைகளுக்கு தெரியும் ஆத்மா ஸ்வயம் அமைதியின் சுரூபமாக இருக்கு, பாட்டு ப்ளே பண்ணியே ஆகணும். அதாவது இந்த உடல் மூலமாக தன்னுடைய பங்கை நடித்தே ஆகணும். கரம் பிகத்தோ கோயி ரெகனா சக்கே, கர்மா செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. பாப் कहते हैं अपने को शरीर से अलग आत्मा समझ बाप को याद करो तो तुम्हारे विक्रम विनाश होंगे. பாபா சொல்கிறாங்க, தன்னை சரீரத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாவாக உணர்ந்து ஒரு அப்பாவை நினைவு செய்யும்போது உங்களுடைய விக்கர்மங்கள் அழிஞ்சிரும். बहुत ही सहज के सबसे जास्ती जो मेरे भगत अता शिव के पूजारी गई उनको समझाओ. மிகவும் சுலபமானதாக இருக்கு. எல்லாரையும் விட அதிகமாக யார் என்னுடைய பக்தராக, அதாவது சிவனுடைய பூஜாரியாக இருக்காங்களோ அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஊஞ்சுத்தே ஊஞ்சு பூஜாகை சிவ்கி கியோங்கி வகி சர்வகா சத்கதி தாத்தாகை. உயர்ந்ததிலும் உயர்ந்த பூஜையாக சிவனுடையதாக இருக்கு. காரணம் அவர்தான் அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்காங்க. अभी तुम बच्चे जानते हो बाम आएगे सबको साथ में ले जाएंगे. அதாவது பாபா அனைவரையும் தன் கூடவே கூட்டிட்டு போகிறதுக்காக இப்போ வந்திருக்காங்க. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. अपने टाइम पर हम भी ड्रामा अनुसार कर्मातीत अवस्था को पाएंगे, फिर विनाश को जाएगा. தன்னுடைய டைம் படி நாடகத்தினுடைய அனுசாரமாக கர்மாத்தீத் நிலை அடைவீங்க. அதுக்கப்புறம் உலக அழிவும் ஏற்படும். पुरुषार्थ बहुत करना के हम आत्माएं सतो प्रधान बन जाए. நாம் ஆத்மாக்கள் சத்தோ பிரதானமாக ஆகணும். அதற்காக நிறைய முயற்சியும் செய்யணும். பாக்கி ஸ்ரீமத் பர் சல்னாகே
श्रीमद् भगवद गीता कहते हैं कितनी बड़ी महिमा है. பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸ்ரீமத் பகவத் கீதையாக சொல்லப்படுது. எவ்வளவு மிகப்பெரிய மகிமையும் இருக்கு. देवताओं की भी महिमा गाते हैं. सर्वगुण संपन्न संपूर्ण निर्विकारी बाप की आकर संपूर्ण पावन बनाते हैं. தேவதைகளுடைய மகிமையை பாடுறாங்க. அனைத்து குணங்களில் நிரம்பி இருக்கக்கூடியவர்கள் சம்பூர்ண நீர்விகாரி. பாபா வந்துதான் சம்பூர்ணமான தூய்மையானவர்களாக மாற்றுறாங்க. जब संपूर्ण पावन दुनिया बनती है तब की बाप आकर संपूर्ण पावन दुनिया बनाते हैं. எப்போ முழுமையாக தூய்மை இல்லாத உலகமாக ஆகுதோ அப்போதான் பாபா வந்து முழுமையாக தூய்மையான உலகமாக மாற்றுறாங்க. सब कहते हैं हम भगवान के बच्चे के तो जरूर स्वर्ग का वर्षा होना चाहिए. அனைவருமே சொல்கிறாங்க நாங்கள் பகவானுடைய குழந்தைகள், அப்போ அவசியம் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கணும். பிரஜாபிதா பிரம்மா துவாரா ஹம் அபி பாயி பெகன் பனிகே. பிரஜாபிதா பிரம்மா மூலமாக இப்போ நம்ம சகோதரன் சகோதரிகளாக ஆயிருக்கோம். கல்ப பெகலேபி பாப் ஆயாத்தா சிவ ஜெயந்தி மனாத்தேகை. கல்பத்திற்கு முன்னால் கூட பாபா வந்திருந்தாங்க, சிவ ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. ஜரூர் பிரஜாபிதா பிரம்மா கே பச்சே பனி ஹோங்கே. அவசியம் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய குழந்தைகளாக ஆயிருக்கோம். பாப்சி பிரதிஜா கர்த்தேகே பாபா ஹம் ஆப்பஸ்மி கம்பேனியன் கோ பவித்ர ரேத்தேகே. பாபா கிட்ட சொல்கிறாங்க, உறுதி மொழியும் செய்கிறாங்க. பாபா நாங்கள் ஒருவருக்கொருவர் கம்பேனியனாகி தூய்மையாக இருப்போம். आपके டைரக்ஷன் பர் चलते हैं कोई बड़ी बात नहीं है. உங்களுடைய டைரக்ஷன் படி நடப்போம், இது எதுவும் பெரிய விஷயம் இல்லை. कोई अभी ये अंतिम जन्म के ये मृत्यु लोग खत्म होना गई. இப்போ இது கடைசி ஜென்மமாக இருக்கு. மரண உலகமானது அழியணும். அபி தும் சமஜ்தார் பனேகும். இப்போ நீங்கள் புத்திசாலியாக ஆயிருக்கீங்க. கோயே அப்னே கோ பகவான் ககே तो ககேங்கே பகவான் तो சர்வகா சத்கதி தாத்தாகி. யாராவது தன்னை பகவானாக சொல்கிறாங்க, அதாவது பகவான் என்றாலே அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்காங்க. ये फिर अपने को कैसी कहला सकते हैं परंतु समझते हैं ड्रामा का खेल के. ஆனால் தன்னை எப்படி இவங்க இது போல் சொல்ல முடியும்? இது எல்லாமே நாடகத்தினுடைய விளையாட்டாக இருக்கு. बाप तुम बच्चों को स्वदर्शन चक्रधारी बना रहे हैं. बाप कहते हैं अब सर्विस में तत्पर रहो, घर घर में प्रदर्शनी खोलो. பாபா குழந்தைகளாகிய உங்களை சுயதர்ஷன சக்கரதாரியாக மாற்றுறாங்க. பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சேவையில் ஈடுபடணும். ஒவ்வொரு வீட்லேயும் கண்காட்சியை திறக்கணும். இன் ஜெய்சா மகான் புண்ணிய கோயி கோத்தான் நிகி. இதை போல மகான் புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை. கிஸ்கோ பாப் கா ராஸ்தா பத்தானா இன் ஜெய்சா தான் கோயி நெகி. யாருக்காவது பாபாவுடைய வழியை சொல்வது, இதை போல தானம் வேறு எதுவுமே இல்லை. பாப் कहते हैं மாமைக்கம் யாது கரோ தோ பாப் நாஸ் கோங்கே. பாபா சொல்கிறாங்க, மனதினால் என்னை ஒருவனை நினைவு செய்யும்போது பாவங்கள் அழிஞ்சிரும். बाप को बुलाते भी इसलिए को कि पतित पावन लिबरेटर गाइड आवो. कि पतित पावनने लिबरेटरे வழிகாட்டியே நீங்கள் வாங்கன்னு சொல்லி பாபாவை எல்லாருமே கூப்பிட்றாங்க. तुम्हारा भी नाम पांडव गाया हुआ के बाप भी पंडा के सभी आत्माओं को ले जाएंगे. वह के जिस्मानी पंडित.
உங்களுடைய பெயர் கூட பாண்டவர்களாக பாடப்பட்டிருக்கு. பாபா கூட வழிகாட்டியாக இருக்காங்க. அனைத்து ஆத்மாக்களையும் கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உலகியலான வழிகாட்டியாக இருக்காங்க. ஏகை ருகானி இது ஆன்மீகமானதாக இருக்குது. ஜிஸ்மானி யாத்ரா ஏ ருகானி யாத்ரா அந்த யாத்திரை உலகியலான உடல் மூலமாக செய்யக்கூடிய யாத்திரை. இது ஆன்மீகமான யாத்திரையாக இருக்குது. சத்தியகமி ஜிஸ்மானி யாத்ரா பக்தி மார்க்கி கோத்தி நெகி. சத்தியுகத்தில் உலகியலான உடல் மூலமாக செய்யக்கூடிய யாத்திரை, பக்தி மார்க்கத்தினுடைய யாத்திரை எதுவும் இருக்காது. வகாங் தும் பூஜ்ய பன்தேகோ அபி பாப் தும்கோ கித்தனா சமஜ்தார் பனாத்தேகே. அங்கே நீங்கள் பூஜிக்க தகுந்தவர்களாக ஆகிறீங்க. பாபா உங்களை எவ்வளவு புத்திசாலியாக மாற்றுறாங்க. தோ பாப் கி ஸ்ரீமத் பர் சல்னா சாகியேனா. அதனால் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும் இல்லையா. கோயிபி சன்சை ஆதி கோத்தோ பூச்சுனா சாகியே. ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டது நீங்கள் அவசியம் பாபா கிட்ட கேட்கணும். அப்பா கேத்தேகை மீட்டி பச்சி தேகி அபிமானி பனோ. இப்போ பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளை நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகுங்க. अपने को ஆத்மா சமஜ்கர் பாப் கோ யாது கரோ. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவுடைய நினைவு செய்யணும். தும் மேரி லாட்லி பச்சே கோனா. நீங்கள் என்னுடைய செல்ல குழந்தைகளாக இருக்கீங்க இல்லையா. ஆதா கல்பக்கே தும் ஆசிக்குகோ. பாதி கல்பத்திற்காக நீங்கள் பிரிய தர்சினிகளாக இருக்கீங்க. ஏக்கு கேகி டேர் நாம் ரக் தியேகே கித்தனி நாம் கித்தனி மந்திர் பனாத்தேகே. ஒருவருக்காக நிறைய பெயர்கள் வச்சுருக்காங்க. எவ்வளவு பெயர்கள், எவ்வளோ கோயில் கட்டியிருக்காங்க. மை ஹுந்தோ ஏகி மேரா நாம் கை சிவ். பாபா சொல்கிறாங்க, நான் ஒருவராக மட்டும்தான் இருக்கேன். என்னுடைய பெயர் சிவனாக சொல்லப்படுது. हम 5000 वर्ष पहले பாரத் மேகி ஆயேத்தி. 5000 வருடங்களுக்கு முன்னால் பாரதத்தில் தான் நான் வந்திருந்தேன். பச்சோங்கோ அடாப்ட் கியாத்தா அப்படி அடாப்ட் கர்ரகே. குழந்தைகளை தத்தெடுத்திருந்தேன். இப்போவும் குழந்தைகளை தத்தெடுத்துட்ருக்கேன். ब्रह्मा के बच्चे होने के कारण तुम पोत्रे पोत्रिया हो गई. பிரம்மாவினுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் பேரன் பேத்திகளாக ஆயிறீங்க. வகாங் वर्षाकी मिलता के आत्माओं को उसमें भाई बहन का सवाल नहीं उठता के ஆத்மா की पढ़ती के वर्षा लेती के. அதாவது பாபா இட்டிருந்து ஆத்மாக்களுக்கு தான் ஆஸ்தி கிடைக்குது. இதில் சகோதரன் சகோதரி என்ற கேள்வியே வர முடியாது. ஆத்மாதான் படிப்பை படிக்குது, ஆத்மாதான் ஆஸ்தியும் எடுக்குது. சப்கோ ஹக்குகை. அனைவருக்குமே ஆஸ்தி எடுப்பதற்கான உரிமை இருக்குது. तुम बच्चे इस पुरानी दुनिया में जो कुछ देखते हो ये सब विनाश को पाना गई. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பழைய உலகத்தில் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே அழிய போகுது. மகாபாரத் லடாயி பி பரோபர்கே. மகாபாரத யுத்தம் கூட ஏறக்குறைய இருக்குது. பேகத் கா பாம் பேகத் கா வர்ஷா தே ரகேகே. பேகத்துக்கு நாலேஜ் சுனா ரகேகே. தோ தியாக் பி பேகத் கா சாகியே. எல்லை கப்பாற்பட்ட அப்பா எல்லையற்ற ஆஸ்தியை கொடுத்துட்ருக்காங்க, எல்லையற்ற ஞானத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது தியாகம் கூட எல்லை கப்பாற்பட்டதாக இருக்கணும். तुम जानते हो कल्प पहले भी बाप ने राजयोग सिखाया था. கல்பத்திற்கு முன்னால் கூட பாபா ராஜயோகா கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ராஜஸ்வ அஸ்வமேது யக்ய ரச்சாத்தா.
फिर राजाई के लिए सत्य की नई दुनिया जरूर चाहिए. ராஜஸ்வ அஸ்வமேத வேள்வியை படைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யத்திற்காக சத்தியுகம் புது உலகம் அவசியம் தேவை. पुरानी दुनिया का विनाश भी हुआ था. 5000 वर्ष की बात है ना. பழைய உலகத்தினுடைய அழிவும் ஏற்பட்டிருந்தது 5000 வருஷத்திற்கான விஷயமாக இருக்கு. यही लड़ाई लगी थी जिसे गेट खुले थे. இதே யுத்தம் நடந்திருந்தது, இதன் மூலமாக கேட்டும் திறந்திருந்தது. बोर्ड पर भी लिख दो स्वर्ग का द्वार कैसे खुल रहे हैं आकर समझो. போர்டில் கூட எழுதணும், சொர்க்கத்தினுடைய கதவு திறக்கப்படுது, எப்படி திறக்கப்படுது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. तुम ये काम समझा सकते को दूसरों को बुला सकते को. இங்கே நீங்கள் இதை புரிய வைக்க முடியும், மற்றவர்களையும் அழைக்க முடியும். फिर धीरे धीरे விருத்தி கோத்தி சாயேகி. திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி ஏற்படுது. तुम कितने ढेर ब्राह्मण ब्राह्मणियों को प्रजापिता ब्रह्मा के बच्चे. நீங்கள் எவ்வளோ கணக்கில்லாத பிராமண பிராமணிகள் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய குழந்தைகளாக இருக்கீங்க. वर्षा मिलता के शिव बाबा से वकी सबका बाप गए. ஆஸ்தி சிவ் பாபாயிட்டிருந்து கிடைக்குது, அவர்தான் அனைவருக்கும் அப்பாவாக இருக்காங்க. ஏதோ புத்தி மே அச்சி ரீதி யாद रखना चाहिए हम ब्राह्मण सो देवता बनते हैं. இது புத்தியில் நன்றாக நினைவில் வைக்கணும், நாம் தான் பிராமணர்கள் திரும்ப தேவதைகளாக ஆகிறோம். ஹம் கி தேவதா தே ஃபிர் சக்கர லகாயா. நாம் தான் தேவதைகளாக இருந்தோம், திரும்ப சக்கரத்தில் சுழன்று வரும். ஹம் அபி பிராமன் பனேகே ஃபிர் விஷ்ணுபுரி மே ஜாயேங்கே. நாம் இப்போ பிராமணர்களாக ஆயிருக்கோம், திரும்ப நாம் தான் விஷ்ணுபுரிக்கு போக போகிறோம். ज्ञान के बहुत सहज परंतु கோட்டை மே கோயி நிகழ்த்தேகே. ஞானம் மிகவும் சுலபமானது, ஆனால் கோடியில் ஒரு சிலர் மட்டும்தான் வராங்க. प्रदर्शनी में कितनी देर आते गए कोई मुश्किल निकलते गए. कोई तो सिर्फ महिमा करते गए बहुत अच्छा है हम आएंगे. கண்காட்சியில் கணக்கில்லாத பேர் வராங்க, ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டும்தான் வராங்க. ஒரு சிலர் மகிமையை செய்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, நாங்கள் வருவோம், இது போல் மகிமையும் செஞ்சுட்டு போகிறாங்க. कोई विरली 7 रोज का कोर्स उठाते गए. 7 रोज की भी बात अब क्या के. ஒரு சிலர் கோடியில் ஒரு சிலர் 7 நாள் கோர்ஸை எடுக்கிறாங்க. 7 நாள் கோர்ஸினுடைய விஷயம் இப்போ என்னவாக இருக்கு. கீதா கா பாட் பி 7 दिन रखते हैं. கீதையினுடைய பாடத்தை கூட 7 நாள் வைக்கிறாங்க. सारा दिन तुमको भी பட்டி மே பண்ணாகே. நாள் முழுவதும் நீங்கள் தான் பட்டியில் இருக்கணும். अपने को आत्मा समझ बाप को याद करने से सारा किचड़ा निकल जाएगा. தன்னை ஆத்மாவாக உணர்ந்து பாபாவுடைய நினைவு செய்யும்போது முழு குப்பைகளும் நீங்கிரும். आधा कल्प की गंदी बीमारी देह अभिमान की गई व निकालनी गई. தேகி அபிமானி பண்ணாகே. பாதி கல்பத்தினுடைய அசுத்தமான நோய் தேக அபிமானம், அதை நீக்கணும், ஆத்ம அபிமானியாக ஆகணும். 7 रोज का कोर्स कोई बड़ा तोड़ेगी गई. 7 நாள் கோர்ஸ் மிக பெரியது இல்லை. किसको सेकंड में तीर भी लग सकता है. யாருக்காவது ஒரு செகண்டில் அம்பு போல பதிய முடியும். தேரி சே ஆனி வாலி ஆகி ஜா சக்தி கே. பின்னால் வரக்கூடியவர்கள் கூட முன்னால் போக முடியும். ககிங்கி கம் ரேஸ் கர் பாப் சே வர்ஷா லேகி லேங்கி. நாங்கள் ரேஸ் பண்ணி பாபாயிட்ட ஆஸ்தியை எடுப்போன்ட்டு சொல்கிறாங்க. கை தோ புராணி சேபி
तीखी चली जाती गई क्योंकि अच्छी अच्छी பாயிண்ட்ஸ் தயார் மால் மில்தாகை. நிறைய பேர் பழைய குழந்தைகளை விட முன்னால் வேகமாக போயிடுறாங்க. காரணம் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் தயாரிக்கப்பட்ட மால் செல்வமானது கிடைக்குது. பிரதர்ஷனி ஆதி சம்ஜானிமி கித்தனா சகஜ் ஹோத்தாகை. கண்காட்சியில் புரிய வைப்பது எவ்வளோ சுலபமாக இருக்குது. खुद नहीं समझा सकते के तो बहन को बुलाइए, रोज आकर कथा करके जाओ. தான் புரிஞ்சுக்க முடியல, புரிய வைக்க முடியல, சகோதரியை கூப்பிடுங்க, தினமும் வந்து கதையை கேட்டுட்டு போங்க. 5000 वर्ष पहले इन लक्ष्मी नारायण का राज्य था जो 1250 वर्ष चला. कितनी छोटी कहानी गई. 5000 வருஷத்துக்கு முன்னால் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. 1250 வருஷம் வரைக்கும் அவங்களுடைய ராஜ்யம் இருந்தது. இது எவ்வளவு சிறிய கதையாக இருக்கு. ஹம்சோ தேவதாத்தி ஃபிர் ஹம்சோ சத்திரிய வைசிய சூத்ரபணி. நாம் தான் தேவதைகளாக இருந்தோம், திரும்ப நாம் தான் சத்திரியர்களாக வைசியர்களாக சூத்ரர்களாக ஆகிறோம். हम आत्मा ब्राह्मण बनी हमसो का अर्थ कितना युक्त युक्त समझाती है. நாம் ஆத்மாக்கள் பிராமணர்களாக ஆயிருக்கோம், நாம் தான் அதுவாக இருந்தோம், திரும்பவும் ஆகிறோம். இதனுடைய அர்த்தம் எவ்வளவு யுக்தியோடு பாபா புரிய வைக்கிறாங்க. विराट रूपी गई परंतु उसमें ब्राह्मणों को और शिव बाबा को उड़ा दिया गई. अर्थ कुछ भी नहीं समझते गए. விராட்ட ரூபமும் இருக்கு, ஆனால் அதில் பிராமணர்களையும் சிவ பாபாவையும் காட்டுவது இல்லை. அதனால் அதனுடைய அர்த்தம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது இல்லை. அபி தும் பச்சோங்கோ மெகனத்து கர்ணிகை யாதிக்கு. இப்போ குழந்தைகள் நினைவுக்கான உழைப்பு செய்யணும். और कोई संशय में नहीं आना चाहिए. மற்றும் எந்த விதமான சந்தேகத்தில் வரக்கூடாது. विक्रमाजीत बन ऊंच पद पाना कहे तो ये चिंतन खत्म करना कहे कि ये क्यों कोता के ये ऐसी क्यों करता के. விக்கர்மங்களை வென்றவர்களாக ஆகி உயர்ந்த பதவி அடைவதற்காக இது போல சிந்தனையை அழிக்கணும். இது ஏன் இது போல இருக்கு, ஏன் இது போல செய்கிறாங்க, ஏன் இது போல இவங்க நடக்கிறாங்க, இது போல எண்ணங்களை அழிச்சிடணும். इन सब बातों को छोड़िए कि ही चिंतन रखे कि हम तमो प्रधान से सतो प्रधान बनना है. இந்த அனைத்து விதமான விஷயங்களை விட்டுட்டு ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். நாம் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக எப்படி ஆகணும். जितना बाप को याद करेंगे उतना विकर्माजीत बन ऊंच पद पाएंगे. எந்தளவு பாபாவுடைய நினைவு செய்யறமோ அந்தளவு விக்கர்மங்களை வென்றவர்களாகி உயர்ந்த பதவி அடையலாம். பாக்கி ஃபால்த்து பாத்தின் சுன் அப்னா மாதா கராப்னிக்கு கருணாகே. மற்றபடி வீணான விஷயங்களை விட்டுட்டு தன்னுடைய மண்டையை கெடுத்துக்கக்கூடாது, தன்னுடைய புத்தியை கெடுத்துக்கக்கூடாது. அதாவது வீணான விஷயங்களை கேட்டு புத்தியை கெடுத்துக்கக்கூடாது. सब बातों से एक बात मुख्य है उनको नहीं भूलो. அனைத்து விஷயங்களிலும் ஒரு விஷயம் முக்கியமானது, அவரை மறக்கக்கூடாது, அதாவது பாபாவை மறக்கக்கூடாது. கோயி சாத்து டைம் வேஸ்ட் நா கரோ. யாரிடமும் அமர்ந்து தன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. துமாரா டைம் பகுத் வேல்யூபிள் கை தூஃபானோ சே டர்னா நகி கை. உங்களுடைய நேரம் மிகவும் விலை மதிக்க முடியாதது. உங்களுடைய அதாவது நீங்கள் புயலை பார்த்து பயப்படக்கூடாது. बहु तकलीफ आएगी घाटा पड़ेगा परंतु बाप की याद कभी नहीं भूलना है. நிறைய கஷ்டங்கள் வரும்,
நஷ்டம் ஏற்படும். ஆனால் பாபாவுடைய நினைவை ஒருபோதும் மறக்கக்கூடாது. யாது செய்கை பாவன் பன்னாகை புருஷாரத்கர் ஊஞ்சுப்பது பானாகை. நினைவின் மூலமாக தான் தூய்மை ஆகணும். முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையணும். ஏ பாபா புட்டா இத்தனா ஊஞ்சு பது பாத்தேகை கம் கியூ நெகி பனேங்கே. பிரம்மா பாபா வயோதிக நிலையில் இருந்தாலும் உயர்ந்த பதவியை அடைஞ்சிருக்காங்க. அப்போ ஏன் நாம் ஆகக்கூடாது? ஏபி படாயி கைனா தும்கோ இஸ்மி குச்சுவி கிதாப் ஆதி உட்டானிக்கு தர்கார் நெகி. புத்திமி சாரி ககானிகை. இது கூட படிப்பாக இருக்குது. நீங்கள் எந்த விதமான புத்தகங்களையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது புத்தியில் முழு கதையும் இருக்குது. கித்தனி சோட்டி ககானிகை செகண்ட் கி பாத்திகை ஜீவன் முக்தி செகண்டுமி மில்திகை. எவ்வளவு சிறிய கதையாக இருக்குது. ஒரு செகண்டுக்கான விஷயமாக இருக்குது. ஜீவன் முக்தியும் ஒரு செகண்டில் கிடைக்குது. மூல் பாத்திகை பாப்கோ யாது கரோ. முக்கியமான விஷயம் ஒரு அப்பாவை நினைவு செய்யணும். बाप जो तुमको विश्व का मालिक बनाते हैं उनको तुम भूल जाते हो. பாபா நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுறாங்க. அவரை நீங்கள் மறந்துறீங்க. கேத்தேகே சப் தோடேகி ராஜா பனீங்கே. எல்லாருமே ராஜாவாக ஆவாங்களா என்னன்னு சொல்கிறாங்க. அரே தும் சப்கா சிந்தன் கியூ கருத்தேகோ. நீங்கள் எல்லாருடைய சிந்தனையை ஏன் செய்கிறீங்க? ஸ்கூல் மே ஏ ஓனா ஃபிக்கர் ரக்தேகே கியா ச தோடேகி ஸ்காலர்ஷிப் பாயேங்கி. ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ஸ்காலர்ஷிப் அடைவாங்களாம். இதை பற்றி அவங்க சிந்தனை செய்ய மாட்டாங்க. पढ़ने लग पड़ेंगे हर एक के पुरुषार्थ से समझा जाता है कि ये क्या पद पाने वाला है. படிப்பில் அவங்க ஈடுபடுறாங்க. ஒவ்வொருவருடைய முயற்சியின் மூலமாக புரிஞ்சுக்கலாம் இவங்க என்ன பதவி அடையக்கூடியவர்களாக இருக்காங்க. அச்சா நல்லது. मीठी मीठी सिकिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்கிறோம். தாரணா கேலியே முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். ये समय बहुत वैल्यूबल है. इसे फालतू बातों में गवाना नहीं है. இந்த சமயம் மிகவும் விலை மதிப்பு வாய்ந்தது. இதை வீணான விஷயங்களில் இழக்கக்கூடாது. कितने भी तूफान आए घाटा पड़ी लेकिन बाप की याद में रहना है. எவ்வளவு புயல் வந்தாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் பாபாவுடைய நினைவில் இருக்கணும். तमो प्रधान से सतो प्रधान बनने का कि चिंतन करना है और कोई चिंतन में ना चले. தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆவதற்கான சிந்தனை செய்யணும். மற்ற வேறு எந்த சிந்தனையும் செய்யக்கூடாது. ஹம்சோ சோ ஹம் கி சோட்டி சி கஹானி பகுத் யுக்தி से समझनी और समझानी गई. ஹம்சோ சோ ஹம் இந்த சின்ன கதையை மிகவும் யுக்தியோடு புரிய வைக்கணும் மற்றும் புரிஞ்சுக்கணும். वरदान दातापन की भावना द्वारा इच्छा मात्रम अभिज्ञा की स्थिति का अनुभव करने वाली तृप्त आत्मा भव. வள்ளல் நிலையினுடைய பாவனையின் மூலமாக ஆசை என்றால் என்ன என்று அறியாத மனநிலையினுடைய அனுபவம் செய்யக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுங்கள்.
सदा एक लक्ष्य को कि हमें दाता का बच्चापन सर्व आत्माओं को देना के दातापन की भावना रखने से संपन्न आत्मा को जाएंगे और जो संपन्न होंगे वह सदा तृप्त होंगे. சதா ஒரு லட்சியம் இருக்கணும். நாம் வள்ளலுடைய குழந்தைகளாகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் தரணும். வள்ளல் நிலையினுடைய பாவனையின் மூலமாக நிரம்பி இருக்கக்கூடிய ஆத்மாவாக ஆகலாம். யார் நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அவங்க சதா திருப்தியாக இருப்பாங்க. மை தேனே வாலா தாத்தா கா பச்சாக்கும் தேனாகி லேனாகே, நான் வழங்கக்கூடிய வள்ளலுடைய குழந்தையாக இருக்கேன். தருவதுதான் எடுப்பதாகும். ஏகி பாவனா சதா நிர்விக்ன இச்சா மாத்திரம் அவிக்யா கி ஸ்திதி கா அனுபவ் கராத்தீகை. இந்த பாவனை சதா தடைகள் இல்லாத ஆசை என்றால் என்ன என்று அறியாத நிலையினுடைய அனுபவம் செய்ய வைக்கும். சதா ஏக் லக்ஷ்ய கி தரஃப் கி நஸர் ரக்கே, சதா ஒரு லட்சியத்தின் பக்கம்தான் நம்முடைய கவனம் பார்வை இருக்கணும். वह लक्ष्य के बिंदु और कोई भी बातों के विस्तार को देखते हुए भी नहीं देखो, सुनते हुए भी नहीं सुनो. அந்த லட்சியம் பிந்துவாக இருக்கு, அதாவது புள்ளி. மற்ற எந்த விஷயங்களுடைய விஸ்தாரத்தை பார்த்தாலும் பார்க்காத நிலையில் இருக்கணும், கேட்டாலும் கேட்காத நிலையில் இருக்கணும். ஸ்லோகன் बुद्धि व स्थिति यदि कमजोर है तो उसका कारण है व्यर्थ संकल्प. புத்தி மற்றும் ஸ்திதி ஒரு வேளை பலகீனமாக இருக்கும் பொழுது அதற்கு காரணம் வீணான எண்ணங்கள். அதாவது நமக்குள் வரக்கூடிய வீணான எண்ணங்களுடைய காரணத்தினால் நம்முடைய புத்தி நம்முடைய மனோநிலையானது பலகீனமாக ஆயிரும். அதனால் வீணான எண்ணங்களை ஒருபோதுமே நமக்குள் கொண்டு வரக்கூடாது. ஓம் சாந்தி.